Butterflies, வெல்கம் பேக் டு டீ குக் சன்ஷைன் கார்டன் ராம். ஐ ஹோப் போன பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. லைஃப் என்னன்னாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் அதுவே சேர்த்துரும். ஸோ நீங்கள் உங்களோட மைண்டை ரொம்ப ரொம்ப உங்களே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாதீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தான் யோசித்து எவ்வளோ முடிவு எடுத்தாலும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஸோ உங்களை நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதீங்கடா. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி, அதனால நீங்கள் என்னடா இது லூசு மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. அதாவது நம்மளே நம்ம செல்ஃப் ஆறுதல் சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். சரி, ஓகேடா. அதெல்லாம் பேசினா டைம் போய்க்கிட்டே இருக்கும். நம்மளோட ஹாப்பினஸ்குள்ளே போயிடலாம். ஓகேடா. போன பாட்டில் வந்து நம்ம டேக்குக்கு வந்து எப்படி அவங்க ஜேர்னியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூ தான்டா. அப்படியே நம்ம ஒரு 3 மந்த் கேப் விட்டுக்கலாம்டா. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங் வந்து சோபால தான் படுத்திருப்பாங்க. ஜங்குக் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே டேங்கோட காலை தான்டா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங் பார்த்தோம் அப்படின்னா, அந்த லைட்டாக வந்து டேங்க் வந்து ஸ்டொமக் தெரியும். ஒரு சின்னதான 3 மந்த்தில் அது மேலே தான் வந்து பாப்கார்னை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேங் வந்து சாரி, ஜங்குக்கு வந்து டேங்கையும் அவங்க பாப்கார்ன் வச்சுருக்க இடத்தையும் தான் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எதுக்கு நான் அப்படி பார்க்குறேன்? ஒழுங்கா காலை அமுக்கி விடு, வலிக்குது. டேய், நீ சாப்பாடு எங்கே வச்சுருக்கேன்னு தெரியுதா? ஆ, என் பிள்ளை வீடு உனக்கு என்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கா? ஓ, இப்போ இது உன் பிள்ளையோட வீடா? இது எந்து, அதுக்கப்புறம் தான் உன் பிள்ளைக்கு. அப்போ எனக்கு வாயை மூடிட்டு மசாஜ் பண்ணுற வேலையை பாரு. கால் வலிக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட பொண்டாட்டிக்கு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா? டேய், இப்போ நானடா மசாஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அதை ஒழுங்கா பண்ணு அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேங்க் தானே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம டேங் பார்த்தோம் அப்படின்னா சும்மாவே ஜங்குக்கை வெளுத்து வாங்குவாங்க. இந்த மூட் ஸ்விம்மு இதுலலாம் சொல்லவா வேணும்? ஆனாலும் நம்ம ஜங்குக்கு என்ன யார், அதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார். ஸோ அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை தாண்டா பார்க்குறாங்க. டேங் நல்லா படுத்து தூங்கியிருக்காங்க அப்படியே. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்க்கு தலையில் வந்து அந்த பில்லோலாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அந்த பாப்கார்ன்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த குழந்த இருக்க இடத்த தாண்டா பார்க்குறாங்க. என்னடா உங்கள் அம்மா மேலே கோவமா? உன்னோட வீடை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறான்னு. வெளியே வந்தால் இதுக்கு மேலே நடக்கும் பாரேன். இப்போதைக்கு சமத்தா இருக்கணும், சரியா? உங்கள் அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பிளேஸ்லையும் டேங்கோட ஃபோர்ஹெட்லையும் தாண்டா சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போதே பார்த்தா அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஆள் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு, அதில் வந்து ஒரு ஹெட்டு மட்டும் வராரு. என்னாச்சுண்ணா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை ஜங்குக்கு. கொஞ்ச நாளாக நம்ம ஏரியாவில் வெளிநபர் நடமாட்டம் இருக்குதுன்னு பசங்க சொல்கிறாங்க. அதான் உனக்கு எதுவும் தெரியுமாண்ணே? அப்படியாண்ணா? யாருண்ணா? எதுவும் பார்க்குறதுக்கு எப்படி? தெரிலப்பா, பசங்க தான் சொன்னாங்க. நீ எதுவும் அப்படி பார்த்தேன்னா வேணா அண்ணன்ட்ட சொல்லு, அண்ணன் பார்த்துக்கிறேன், சரியா? சரிண்ணா, நான் சொல்கிறேண்ணா. சரி, நான் பக்கத்தில் மட்டும் போயிட்டு வந்துடுறேண்ணா. நீங்கள் ஒரு 2 நிமிஷம். அதெல்லாம் என்னப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்கடா. நம்ம நேராக வந்து நம்ம மினியூச்சை தான் பார்க்க போயிருப்பாங்க. மினியூஜு வீட்டில் தான் இருப்பாங்க. சாய் வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே வேகமாக ஓடி வந்திருப்பாங்க ஜங்குக்கிட்ட. பண்ணி பண்ணி டேட்டேவும் தம்பி பாப்பாவும் என்ன பண்ணுறாங்க? தம்பி பாப்பாவா? அது தங்கச்சிடா. தம்பி தான். டேட்டே சொன்னாங்க, தம்பினா என் கூட டெய்லி விளையாட விடுவாங்களாம். தங்கச்சினா விளையாட விட மாட்டாங்களாம். ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா நீனா தங்கச்சி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவியான், தம்பி பாப்பானா கூட்டிகிட்டு போக மாட்டியா? இப்படியா சொன்னா? இப்படி தான் சொன்னான். சரி, அவனை நான் பார்த்துக்கிறேன். எங்கே உங்கள் அண்ணனை காணா? அண்ணன் உள்ளே தான் உட்காந்துருக்கான். அவன் இப்போலாம் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஃபிலிக்ஸ் ஆண்டி கூட தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஆன்ட்டியா? இப்படி தான் உங்கள் அண்ணன் சொல்ல சொன்னானா? டேங்கையும் ஆன்ட்டின்னு சொல்ல சொன்னான். நான் தான் அம்மான்னு சொல்கிறேன்ல. அது சரி, வா அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து உள்ளே தாண்டா போகிறாங்க. நம்ம மினியூஸ் தான் நம்ம ஃபிலிக்ஸ்கிட்ட வந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க போல். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே மினிக்ஸோட பின்னாடி தான் நிற்பாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டேங்க் வந்து ரெஸ்பெக்ட் தாண்டா பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் மினியூஸும் ஃபீல் பண்ணுவாங்க ஜங்குக்கு பின்னாடி நிற்கிறான் அப்படின்ட்டுன்னு. ஃபிலிக்ஸ்,
ஹாய் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? டேங் நல்லா இருக்கானா? பேபி எல்லாரும் நல்லா இருக்காங்க. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகணும் செக்கப்க்கு. அதான் அங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? டேங் வந்துட்டு எதுவும் கேட்குறானா? ம் கேட்பான் அப்பப்ப. வீட்ல பெருசா எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. வருண் அப்புறம் மித்ரா ஆன்ட்டி அங்கிள் எப்பயும் போல தான் இருக்காங்க. ஜின்னு என்னமோ அப்படி தான் இருக்காங்க. ஷுக்கா தான் ஒரு மாதிரி இருக்காரு. ஓ! சரி, சரி ஃபிலிக்ஸ். நான் நான் ஓகே. நான் டேங்க்ட்ட எதுவும் சொல்லாத நான் கேட்டேன் அப்டின்ட்டு ஒரு மாரி சொல்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் ஒரு மாரி டவுட்டாவே ஃபோன கட் பண்ணிட்டாங்கடா. மின்னுஜ தான் பார்க்குறாங்க. என்னடா? ஜிமின்ட்ட எதுவும் இத பத்தி கேட்டியா? உனக்கே தெரியும்லண்ணா. அவ அவன் இந்த மாரி ஏதோ பிரச்சனைனா நம்மட்ட ஷேர் பண்ணா எங்க பர்டனா இருப்போம்னு ஃபீல் பண்ணுவியான்னு. எதுவுமே சொல்ல மாட்றான். ஆனா பக்கத்துல விசாரிச்சப்ப கொஞ்ச நாள் ஜிமின்னு வீட்லயே இல்லன்னு தான் சொன்னாங்க. இப்ப தான் வரதாவும், அப்பப்ப ஒரு லக்ஸூரியஸான கார் வந்து வெளிய நிக்கும்னு சொல்றாங்க. ஒரு வேள சரி, நான் ஜிமின்ட்ட சொன்னேன். அவன் என்னான்னு தெரியல, கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு நான் அப்புறம் வந்து டேங் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நைட்டு வரேன்னு சொன்னான். நம்ம வேணா பிக்கப் பண்ணிட்டு அப்படியே என்னன்னு கேட்போம். சரிண்ணா. அப்புறம் ஜெனி. ம். என்னாச்சு? தெரில. பசங்க தான் சொல்றாய்ங்க, இப்போலாம் ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்ட்டு. ஏதோ கண்டிப்பா யாரோ ஒரு ஆளு ஹெல்ப் பண்றாங்கண்ணா, உள்ளேயும் வெளியவும் இருந்து. யாருன்னு தான் தெரிய மாட்டுது. சரி, பார்ப்போம். இத பத்தி வேற யாருக்கும் தெரியுமா என்ன? ம்ஹ்ம். நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ராஜையா கூட இன்னும் அவ்வளவா நான் அத பத்தி சொல்லல. சரி, யார்ட்டயும் சொல்லாத. ரொம்ப தெரிஞ்சுச்சுன்னா, அது பிரச்சனையில தான் முடியும். சரிண்ணா. சரி, நீ எங்க போற? இல்லடா, உனக்கு அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு தேவையானத வாங்கிட்டு அப்படியே ஜிம்மின கூட்டிட்டு வரலான்னு தான் இருந்தேன். நீ எப்படி? சரி வா நான் போலாம். அப்படின்ட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அத முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானத வாங்கிட்டு நம்ம டேங்க்ட்ட தான் குடுக்க போவாங்க. டேங் அப்பதான் தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து வெளிய தானே நின்டுக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக் வரதுக்காக. ஸோ கரெக்ட்டா அந்த டைம்ல ஜங்குக்கும் வந்திருப்பாரு. நேரா சாப்பாடெல்லாம் டேங்க்ட்ட குடுத்துட்டு, சாப்பிட விட்டுட்டு ஜிமின கூட்டிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. டேங்க்கு வந்து இது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க அண்ணன் கண்டிப்பா ஜிமின தேடி எப்படி இருந்தாலும் வருவான்னு டேங்க்கு தெரியும். ஸோ வந்தா அது எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம தியாங் வந்து ஒரு மாரி பயந்துகிட்டு, வேணான்னு சொல்ல முடியாம, ஓகேன்னு சொல்ல முடியாம தான் நம்ம ஜங்குக்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கும் இது புரியுது. இவன் ஏதோ கண்டிப்பா சொல்லணும்னு நெனைக்கிறான். ஆனா முடியல அப்டின்ட்டு. ஸோ ஃபோர்ஸ் பண்ணல. நம்ம டேங் தான் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அங்கருந்து கெளம்பிட்டாங்கடா. நம்ம ஜிமின கூப்பிடுறதுக்கு தான். ஸோ நைட் டைம் தான்டா போவாங்க. ஏன்னா நம்ம ஜிமின் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மெசேஜ் பண்றேண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி என்ன ஏதுன்னு நம்ம நேர்ல ஒரு எட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் மினிஞ்ச கூட்டிட்டு போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜிம்மின பார்த்தோம் அப்படின்னா, சுகாவுக்கு வந்து மெசேஜ் போட்டிருப்பாங்க. இனிமேல் வீட்டுக்கு என்ன தேடி வராதீங்க. நான் கொஞ்ச நாள் டேன் கூட இருக்க போறேன் அப்படின்ட்டு. பட் அத வந்து சென்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து காலிங் பெல் சவுண்டு கேட்கும். யாருன்னு ஜிம்மினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவன் விடாம அடிக்கிறத பார்த்தாலே. ஸோ வேகமா டோர ஓப்பன் பண்ணா சுகா தான். "இங்க என்ன பண்றீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? சுகா, நான் அன்னைக்கே சொன்னேன். உங்களால ஒரு விஷயத்த ஏத்துக்கிற முடியலன்னா எதுக்கு வரீங்கன்னு. ஜிமின், உள்ள வரேன்டா. ப்ளீஸ்." அப்படின்ட்டு ஒரு மாரி பாவமா கேட்குறாங்க. ஜிம்மினுக்கும் ஒரு மாரி தான் இருக்கு. சரி வா அப்படின்ட்டு வழிய விட்டுட்டாங்க. ஸோ ஜிம்மின் வந்து அங்கருந்து போலான்னு தான்டா பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் சுகா வந்து ஜிம்மின வந்து பேக்கப் பண்ணிக்கிறாங்க. "சுகா, என்ன பண்றீங்க? சத்தியமா என்னால முடியல ஜிமின். நான் என்னால நீ இல்லாம இருக்கவே முடியலடா." "சுகா, இந்த வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டேட்டஸ பாருங்க. ஏணி வச்சாலும் எட்டாது. டேய், ஸ்டேட்டஸ பார்த்துலாம் உன்ன லவ் பண்ணலடா. புரியுதா? எனக்கு புரிஞ்சாலும் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? உங்கள மாரி தான உங்க தம்பியும். ஏன் அத ஏத்துக்கிற முடியல?" "ஏய் ஜிமின், அப்படி இல்லடா."
இப்ப நீயே பார்க்குறேல்ல என் தம்பி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அந்த வீட்டுக்குள்ள. அப்படின்ட்டு டேங் உன்கிட்ட சொன்னானா? அப்படின்ட்டு ஹக்க ப்ரோக் பண்ணிட்டு நம்ம சுகாவ தான்டா பார்க்குறாங்க. சுகா, நீங்க சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேங் என்ட்ட எல்லாமே சொல்லியிருக்கான். நீங்க எதனால இப்ப ஜங்குக் இவங்களெல்லாம் வெறுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா, நீங்க நெனைக்கிற மாரி எல்லாரும் ஒரே மாரி இல்ல சுகா. இத எத்தன தடவ, எத்தன பேர்ட்ட நாங்க சொல்றது? உங்களுக்கு உண்மையிலே எங்கள பார்த்தா அப்படி தப்பா தெரியுதுன்னா, எதுக்காக எங்கள உங்க லைஃப்ல அலோவ் பண்ணீங்க? ஆ? சொல்லுங்க சுகா. டேய், எனக்கு தெரியுதுடா. ஜங்குக் அப்படி பட்டவன் கிடையாது அப்படின்னு என்னால முடியல. ஒருவேள ஜங்குக் என்னோட தம்பி லைஃப்ல வராம இருந்தா, இந்நேரம் என் தம்பி வசதியா வாழ்ந்திருப்பான்டா. இப்ப பாரு அவன நாங்க ஒரு ராஜா மாரி பார்த்துக்கிட்டோம்டா. இப்பலாம் என்னால சத்தியமா முடியலடா சுகா, உங்களுக்கு உங்க தம்பிய ரொம்ப பிடிக்கும்ல? ஜிமின், எனக்கு தெரியும். உங்க ஃபேமிலிலேருந்து இன்டைரக்ட்டா நீங்க டேங்க்கும் சரி, ஜங்குக்கும் சரி, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. டேய் அது என்ட்ட எதுக்காக நடிக்கிறீங்க சுகா? டேங்க்கோட மெடிக்கல் செலவுக்காக நீங்க அத ஒரு ஸ்காலர்ஷிப் மாரி தான குடுத்துருக்கீங்க. ஆ? டேங்க்கோட டேங் அத சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் புதுசா பிரெக்னென்ட்டா இருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி செக்கப் ஃப்ரீன்னு குடுத்துருக்கீங்க. ஆமாவா? இல்லையா? அப்டின்றாங்க. சுகா உண்மதான்டா. நம்ம ஃபர்ஸ்ட்டு இத பண்ணியிருக்க மாட்டாரு. பட் ஜங்குக் டேங்க்கு புடிச்சதெல்லாம் பண்றதுக்கு அவருமே எவ்ளோ கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் நம்ம சுகாவும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோரில நான் யாரையும் வில்லனா காட்ட விரும்பல அப்டின்ட்டு. ஸோ இந்த சேஞ்ச் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஐ அம் சாரிடா. பட் இந்த ஸ்டோரி இப்படி தான் போப்போது. ஸோ சாரிடா ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸோ அத தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சுகா அப்புறம் அவங்க அப்பா, ஆ அந்த யூனிவர்சிட்டியில புதுசா ஒரு ஸ்காலர்ஷிப் போட்டு, டேங்க டேங் மட்டும் இல்ல. இந்த மாரி எங்களால படிக்க முடியாத பீப்பிள்ஸ்க்கெல்லாம் இலவசமா எல்லா வேலையும் எல்லா சலுகையும் பண்றாங்கல்ல. இது டேங்க்காக மட்டும் தேல. ஆ உங்க அம்மா, நீங்க எனக்கு உங்க அம்மாவ பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா வெளிய பார்க்கறதுக்கும், உள்ளேயும் உங்க அம்மா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அப்புறம் உங்க அண்ணங்க 2 பேரும் இப்ப வரைக்கும் டேங் வீட்ல அவங்க கார்ட்ஸ விட்டு, அங்க என்ன நடக்குது? டேங் சேஃபா இருக்கானான்னு ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னும் தெரியும். ஜங்குக் பிசினஸ் மூலியமா எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா டைரக்ட்டா பண்ணா எங்க டேங்கும், ஜங்குக்கும் தப்பா எடுத்துக்குருவாங்கன்னு நீங்க இப்படி அவங்கள வெறுக்கிற மாரி நடிக்கிறீங்க. அப்படின்றாங்க. சுகாக்கு என்ன பேசணும்னே தெரியல. ஒரு மாரி அமைதியா தான் இருக்காங்க ஜிமினே பார்த்துக்கிட்டு. எதுக்காக சுகா? உங்களால ஏன் அவன ஏத்துக்கிற முடியல? எங்க அண்ணன் எந்த விதத்துல உங்க தம்பிய கஷ்டப்படுத்துவான்னு நெனைக்கிறீங்க? அவனால முடியலனா கூட உங்க தம்பிக்கு வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன் அவ்ளோ எஃபெக்ட் போட்டு பண்றான். இது பத்தாதா உங்களுக்கு? சொல்லுங்க சுகா. ஜிமின், எனக்கு என் தம்பிய ரொம்ப புடிக்கும்டா. ஆனா சொல்றதுக்கு சைல்டிஷ்ஷா இருக்கலாம். நான் அன்னைக்கு கோவத்துல தான் சொன்னேன். ஒருவேள இந்த வீட்ட விட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. என் தம்பி திருப்பி என்ட்ட அப்படி சொல்லாதீங்கண்ணா. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் என் கைக்குள்ளேயே இருந்துட்டான்டா. என்ன தாண்டி ஒருத்தவங்கள அவன் சூஸ் பண்ணனாலயா? இல்ல இப்ப என் கைய விட்டு அவன் போணும்னு நெனைக்கிறனாலயான்னு தெரியல. என்னால சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறல முடியல ஜிமின். மத்தபடி என் தம்பியும் சரி, என் தம்பி பிள்ளையும் நான் வெறுக்கிறேன்னு இல்ல. என்னதான் இருந்தாலும் என் தம்பிடா. என் ரத்தம். எப்புட்றா நான் வெறுப்பேன்? அதே மாரி என் மூளைக்கு புரிஞ்சது என் மனசுக்கு புரிய மாட்டுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜங்குக்கால என் தம்பி
கஷ்டப்படுவான்னே சொல்லுது. நான் என்னடா பண்ணேன்? சின்ன வயசுலேருந்து வெறும் துரோகத்தையும், ஏமாத்தையும் தான்டா நாங்க பார்த்து வளர்ந்தோம். பணம் இருக்குன்றதுக்காக 24 நேரமும் நம்பிக்கையான உறவுகள் எங்க கூட இல்ல. வாழ்க்கை அந்த மாரி கஷ்டமா தான் எங்கள கூட்டிட்டு போயிருக்கு. அதுல நான் திடீர்னு நம்புன ஒரே ஆள்னா நீ மட்டும் தான்டா. இதுக்கு மேல எப்புட்றா நான் உனக்கு புரிய வைக்க? அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா டேங் சொல்லியிருப்பாங்க. என் லைஃப் மட்டும் இல்ல. எங்க அண்ணங்க லைஃப்புமே இப்படிதான். எங்கள எல்லாரையுமே ஒரு ஏடிஎம்மா தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களே தவிர, எங்களோட பியூரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாருமே பார்த்தது கிடையாது. அவங்க கூட தான் அங்க இருக்கணுமே தவிர, எங்களுக்கும் வேற வழி இல்ல. அப்படின்ட்டு டேங்கே ரொம்ப கஷ்டமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜிம்மினுக்கும் புரியுது. ஸோ அவர் ஒரு மாரி சோகமா தான் ஜிம்மின சாரி சுகாவ ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டா. சரி சுகாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க டைட்டாவே 2 பேரும். அவ்ளோ இதா இருக்கு. "சுகா, இப்போதைக்கு நீங்க இன்னும் பழைய காயத்தையிலருந்து வெளிய வரல. அதுதான் பார்க்குற எல்லாத்தையும் நீங்க தப்புன்னு நெனைக்கிறீங்க. ஆனா உண்மைய சொல்லவா? உலகம் மாறிடுச்சு சுகா. நீங்க இன்னும் உங்க பாஸ்ட்ட பிடிச்சு தொங்குனீங்கன்னா, இந்த ஃப்யூச்சரையும், ப்ரெசன்ட்டையும் உங்களால சுத்தமா ஃபீல் பண்ண முடியாது. எங்க உங்களுக்கு நாளைக்கு ஒரு மருமகனோ, மருமகளோ பிறந்தா, அத போய் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? ம். அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின தான்டா பார்க்குறாங்க. எப்புட்றா? என்னால என் தம்பிய பிரிஞ்சு ஒரு செகண்ட் இருக்க முடில. என் தம்பியோட குழந்தடா. இந்த தாய்மாமனுக்கு இல்லாத உரிமையா? அப்புறம் என்ன? எல்லாமே சீக்கிரம் சரியாகும். கூடிய சீக்கிரம் டேங்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லார் கூடயும் ஒண்ணா பேசுவான். நான் நம்புறேன்டா. எங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே இப்ப டேங் கூட பேசணும், இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா நாங்க அவன ரொம்ப காயப்படுத்திட்டோம்டா. திடீர்னு என்னால அவன போயிட்டு, "அண்ணன் வந்திருக்கேன்" அப்படின்னு எப்புட்றா நான் சொல்லுவேன்? கஷ்டமா இருக்கும். டேங்க பத்தியும், ஜங்குக்க பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் கண்டிப்பா உங்கள புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. அதனால பயப்பட தேவையில்ல. புரியுதா? அப்படின்றாங்க. ஸோ சுகாவும், ஜிமினும் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா, ஜங்குக்கு கோவம் இருக்கும் தான். நம்மள வந்து அடிச்சுட்டாங்க. அது யாருக்கு தான் இருக்காது. பட் ஆனா ஜங்குக் வந்து அத புரிஞ்சுக்கிட்டாரு. பட் இருந்தாலும் அ டேங்கும் சரி, ஜங்குக்கும் சரி, இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் வெளிய வரல. அப்பப்போ அவங்க ஃபேமிலி மேல பாசம் வந்தாலும், பேசணும்னு தோணுனாலும், ஒருவேளை எங்க அவங்க நம்மள பிரிச்சுருவாங்களோன்ற பயத்துல தான் அவங்க வந்து எப்பயுமே விலகியே இருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் இவங்களும் நம்ம அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போய் பேசினா, மாரி எல்லாமே சரியா இருக்குமா? இருக்காது. அப்படின்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணியே விலகியிருப்பாங்க. ஸோ நம்ம சுகாவும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜிம்மின தான்டா கிஸ் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் அந்த இது இந்த இடத்துல தேவையா இருக்கும் போல. ஸோ ரொம்ப அந்த கிஸ் வந்து ரொமான்டிக்கா போய்க்கிட்டுருக்கும். சடனா பார்த்தா யாரோ சுகாவ அடிச்ச மாரி இருக்கும். அப்படியே சுகா வந்து கீழ சோபால தான்டா போய் விழுந்திருப்பாரு. ஸோ டக்குன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான்டா. அவர் தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜிம்மின தேடி வந்திருப்பாங்கன்னு. ஸோ ஜங்குக்கும் அப்புறம் மின்யூஜும் தான்டா நிப்பாங்க கோவமா. "டேய் அண்ணே என்னடா ஜிமின் நீ உன் தம்பிய நான் உன் தம்பிய லவ் பண்ணேன். நீ இப்ப என் தம்பிய யூஸ் பண்றியா என்ன?" அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான்டா கேட்குறாங்க. ஜிம்மின்லாம் "டேய் என்னடா நீங்க?" அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ சுகா வந்து ஒரு மாரி கோவமா தான் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்க பிளட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டு. ஆக்சுவலா வந்து ஜங்குக் வந்து வீமுக்குன்னு அடிச்சிருக்க மாட்டாரு. பேக் ஃபேஸ் பண்ணியிருக்கனால, யாரோ நம்ம தம்பிய வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு கோவத்துல தான் அடிச்சிருப்பாங்க. பட் அப்ப சுகாவோட ஃபேஸ் பார்க்கும்போது தான் நம்ம ஜங்குக்கே ஒரு மாரி ரொம்ப அவரால அத புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்காக வந்து சுகாவுக்கு ஏழைனாலே பிடிக்காது. அவர் என் தம்பி பின்னாடி சுத்துறேன்னா வேற என்ன ரீசனா இருக்கும்? அப்படின்ட்டு அவர் அத தான் திங்க் பண்ணுவாரு. நம்ம சுகாலாம் கோவமா தான் ஜங்குக்க பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என் தம்பி ஜூஸு இவ்ளோ கேவலமா இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆ? இப்படிதான் நீ நெனப்பியா? உன் தம்பிய பார்த்தா நான் யூஸ் பண்ற மாரி தான் இருக்கா? ஜிமின்,
என்னதெல்லாம்? ஆ? அண்ணா, அது வந்து நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர லவ் பண்றோம். லவ் பண்றீங்களா? எப்ப இருந்து? ஜிமின், ஷேஷ் சாரி. உண்மைய சொல்லுங்க. ரிவெஞ்சுக்காக தான இதெல்லாம் பண்றீங்க? ஏய், எதுக்கு நான்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும்? உன் தம்பியும் நானும் ஸ்டார்ட்டிங்லேருந்து லவ் பண்றோம். சொல்லப்போனா, என் தம்பிய நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி இருந்து. போதுமா? ஜிமின், சாரிண்ணா. இத நான் உங்கட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. ஆனா, சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிருவீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லலாம்னு நெனைக்கும்போது, அதுக்குள்ளேயும் உங்க பிரச்சனை அது இதுன்னு நெறையா ஓடிருச்சு. அதனால தான் சொல்லலண்ணா. மத்தபடி மினியோச், ஜிமின கூட்டிட்டு நீ வெளிய போ. ஜங்குக், தேவையில்லாம எதுவும் இழுத்து வைக்காத. வேற மாரி போச்சுன்னா, டேங்க்கும் உனக்கும் தான் பிரச்சனையாகும். என்ன பார்த்தா மூளை இல்லாத மாரி இருக்கா? நீ ஜிமின கூட்டிட்டு போ. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்றாங்க. ஜிம்மினும் ஒரு மாரி அவங்க அண்ணனையும், சுகாவையும் பார்த்துட்டு தானே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு அவங்களுக்கும் தெரியல. அப்படியே சுகாவையும், ஜங்குக்கையும் தான் பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஜங்குக் வந்து சுகாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க. எங்கள மாரி ஆளுங்கலாம் உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏணி வச்சாலும் எட்ட மாட்டாங்கன்னு. இது என்ன புதுசா இருக்கு? இத என்ன நம்ப சொல்றீங்களா? பரவால்ல. என்னோட உனக்கு வாய் பேச்சு அதிகமா தான் இருக்கு. தேவையில்லாம பேசுறத விட்டுட்டு, இதெல்லாம் என்னன்னு சொல்றீங்களா? ஒருவேள என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதா என் தம்பிய யூஸ் பண்றதா இருந்தா, தயவு செஞ்சு இதோட இத விட்டுருங்க. ஜங்குக், நான் திருப்பி சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதுக்கப்புறம் நான் உன் தம்பிய இப்ப இல்ல. நீ எங்க தம்பியோட லைஃப்க்கு வரதுல முன்னாடி இருந்து நான் லவ் பண்றேன். உன் தம்பியும் என்ன லவ் பண்றான். சின்ன பிரச்சனை. அதான் நாங்க பிரிஞ்சிருக்கோம். அதுக்குன்னு ஒருத்தர வெறுத்துக்கிட்டு இல்ல. அப்புறம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட தான்டா போறாரு. போயி அவரோட ஷோல்டர்ல தான் கை வைக்கிறாங்க. ஜங்குக்குமே ஒரு மாரி தான் இருக்கு. ஏன்னா, சுகா அப்படிலாம் பட்ட ஆள் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ, ஆனா அவர் சுகாவ பார்க்கவே இல்ல. ஒரு மாரி அமைதியா தான் இருக்காரு. என் தம்பிய நல்லா பார்த்துக்கோ. நானும் உன் தம்பிய நல்லா பார்த்துக்கிருவேன். அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நம்ம ஜங்குக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னாச்சு? ஒரு வேளை வீட்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல இவர் மட்டுமா? அப்படின்ற மாரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சுகாவும் அங்கேருந்து அப்படியே நேரா கிளம்பியிருப்பாங்கடா ஜிமின்ட்ட சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த கார்ல தான் வந்திருப்பாங்க. ஸோ கார்ல தான் வந்து நம்ம ஜங்குக்கு, அப்புறம் மின்யூஜ், ஜிமின் 3 பேரும் போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து நம்ம ஜிம்மின்ட்ட யாருமே 2 பேருமே எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. டேய்! ஏதாச்சும் வாய தொறந்து கேளுங்கடா! ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? ஜிமின், எங்களுக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ ஈஸியா யாருக்கும் சான்ஸ் குடுக்குற பையன் கிடையாதுன்ட்டு. சுகாக்கு சான்ஸ் குடுக்குறேன்னா, மேபி உனக்கு உண்மையா புடிச்சிருக்கலாம். அதனால இதில கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இது உன் லைஃப். உன்னோட விருப்பம். எங்க 2 பேரோட தேவை என்னன்னா, நீ ஹேப்பியா இருக்கணும். நீ போற இடம் உனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் குடுக்கணும். நீ எக்காரணத்த கொண்டும் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட மட்டும் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மினும் மினியூஜ தான்டா அப்படியே சாஃப்ட்டா பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டிரைவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜங்குக், சுகா, எனக்கு எல்லாமே தெரியும் ஜிமின். எனக்கும் தெரியும், டேங்க்கும் தெரியும். ஆனா, நான் இப்ப போயி டேங் ஃபேமிலிட்ட பேசினேன்னா, கண்டிப்பா அது கரெக்ட்டா இருக்காது. அவங்க அவன் பையன பார்த்துக்கிறணும்னு நெனைக்கிறாங்க. பார்த்துக்கிறட்டும். அதில நான் யாரு வேணான்றதுக்கு. ஆனா, என் பொண்டாட்டியையும், என் பையனையும், என் குழந்தையும் பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. ஒரு நல்ல வெல் செட்டில் ஆயிட்டு, நானே அவங்கள போய் பார்க்குறேன். அதுவரைக்கும் எதுவுமே தெரியாத மாரியே இருந்துக்கலாம். அதான் நல்லது. ம். சரிண்ணா. அப்ப டேங்க்கும் தெரியும்ல எல்லாமே?
எனக்கு எதுவும் தெரியாம இருக்கும்னு நெனைக்கிறியா? எனக்கு எல்லாமே தெரியும். அதுதான் அவன இன்னும் கில்ட்டி ஆக்குது. இப்படி எல்லாரும் கில்ட்டியா இருந்தா என்னண்ணா அர்த்தம்? யாராச்சும் ஒரு ஆளாச்சும் ஓப்பனா பேசணும்ல. பெரிய மனுஷன் மாரி பேசுறடா. எல்லாமே காலப்போக்குல சரியாகும். அது வரைக்கும் இப்படியே இருக்க தான் நல்லது. புரியுதா? சரிண்ணா. அப்படின்ட்டு பேசிட்டு தான்டா வராங்க. ஸோ நேரா வந்து வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம டேங் பார்த்தோம் அப்படின்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஜிம்மின வந்து அங்க தான்டா அவங்களுக்குன்னு ஒரு ரூம் குடுத்துருப்பாங்க ஸ்டே பண்றதுக்கு. ஸோ அந்த ரூம்ல தான் ஜிம்மின் இருப்பாங்க. நான் ஜிம்மின் தான் கேட்டிருப்பாங்க. டேங் வந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் டேங்க்கு துணையா இருக்கேன். என்னால எனக்கே ஒரு மாரி இருக்கு அப்டின்ட்டுன்னு. நம்ம ஜங்க்குக்கு வந்து அது சுத்தமா ஃபர்ஸ்ட்டு விருப்பம் இருந்திருக்காது. ஏன்னா, அது ஜிம்மின யூஸ் பண்ற மாரி இருக்குமோ அப்டின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஜிம்மின் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு டேங் கூட இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நைட்டும் அவ்ளோ சாஃப்ட்டா தான்டா போகும். நம்ம ஜங்குக்கும் டேங்க ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்க நல்லா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து செக்கப்க்கு தான்டா ரெடி ஆவாங்க நம்ம டேங்கு. ஸோ எப்பயும் போல ஒரு சின்னதா வெதர் ஸ்வெட்டர் தான் போட்டுட்டு, பிங்க் கலர் ஸ்வெட்டர் அண்டு லைட் ப்ளூ ஃபேண்ட் போட்டு தான் ரெடி ஆவாங்க. கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்ட்டா வேற இருக்கனால அவங்க க்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஜங்குக்குலாம் இவன எப்புட்றா நான் பாதுகாப்பேன் அப்படின்ற மாரி தான் டேங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த கண்ணாடியில செம்மையா தெரியும். நம்ம டேங் வந்து லோஷன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. "இப்ப எதுக்குடா இப்படி பார்க்குற? ஆ? என் மூஞ்சில எதுவும் இருக்கா என்ன?" "ம். நெறையா இருக்குடா." அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு அவங்களோட ஜாவ வந்து டேங்கோட ஷோல்டர்ல தான்டா வப்பாங்க. ஒரு மாரி சின்ன குழந்த மாரி சேடா பப்பி போட் பண்ணிக்கிட்டு. "என்ன சொல்ற ஜங்குக்? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. கண்ணாடில கூட தெரியலையே. வேற எதுவும் இருக்கா?" "ம். ஆமா. கொஞ்சம் கியூட்டா, கொஞ்சம் அழகா, கொஞ்சம் புட்டிவாதமா, திமிரு எல்லாமே கலந்து மாஸா இருக்கடா. ஆ எங்க அப்பா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான்டா. உன்ன மாரி ஒரு ஏஞ்சல் என் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு." அப்படின்றாங்க. சொல்லிட்டு வந்து டேங்கோட நெக்க தான்டா கிஸ் பண்ணுவாங்க. டேங் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்க தான் பார்த்துட்டு ஹக் பண்ணுவாங்க. அப்படின்னா, என் அப்பாவே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காரு. இந்த மாரி தங்கத்த எனக்கு குடுத்ததுக்கு. ம். உன்ன மாரி புருஷன்லாம் எத்தன பேருக்கு கிடைக்க போது? டேய்! சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கடா. ஆமா. ஏன்னா, உன்ன மாரி ஒரு ஜெர்ம் கிடைக்கிறதுலாம் ரேரு. எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த உலகத்துல எல்லார் காதும் கிழியிற மாரி சொல்லுவேன். எனக்கு புடிச்ச மாரி, எனக்கு கிடைச்ச மாரி ஒரு புருஷன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு. எப்படி? அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட நோஸ தான்டா ரப் பண்ணுவாங்க. டேங். சொல்லு ஜங்குக். உங்க அண்ணன் ஜிம்ன லவ் பண்றியால? அ ஜங்குக் அது எனக்கு எல்லாமே தெரியும். நேத்து தான் பார்த்து பேசினேன் நைட்டு. ஓ! எங்க அண்ணன அடிச்சியா என்ன? ஏய்! என்னடா டைரக்ட்டா அடிச்சியான்னு கேட்குற? அடித்து வந்து எங்க அண்ணன் மேல உன் கை பட்டுருந்துச்சுன்னு எனக்கு தெரியட்டும். மவனே உன்ன கொன்றுவேன்டா. டேய்! உங்க அண்ணன் 3 பேரும் என்ன எத்தன தடவ போட்டு மல்லு கட்டியிருக்காய்ங்க. அதெல்லாம் உனக்கு தப்பா தெர்ல. நான் அடிச்சது தான் உனக்கு தப்பா தெரியுதா? அப்ப நீ அடிச்சிருக்க. அப்படிதான? அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்க தான்டா தள்ளி விடுறாங்க. நம்ம ஜங்குக்லாம் அப்படியே முழிக்கிறாரு. "டேய் 3 பேரும் என்ன சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அடிச்சாய்ங்கடா. அதெல்லாம் உனக்கு தெர்லையாடா?" அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. "ஆமாடா, தெர்லடா. உன் தம்பி உன்னைய அடிச்சா எங்க அண்ணன கஷ்டப்படுத்துறியால? அதே மாரி தான் நானும் பண்ணுவேன்." "இதெல்லாம் ஓவர்ரா டேய். ம். அது நீங்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப இப்படி தான் இருக்கும். சரி, எங்க அண்ணனுக்கு ஓவர் காயப்பட்டுச்சா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா லைட்டா தான் பிடிச்சு தள்ளி விட்டேன். அதுக்கே உங்க அண்ணனுக்கு ரத்தம் வருது. 4 பேருக்கு தொட்டோனே ரத்தம் வரும் போலயே. ம். ரொம்ப முக்கியம். ஃபைல் எல்லாம் எடு. டைம் ஆச்சுன்னா, அந்த அம்மா அடுத்த பேஷண்ட்ட கூப்ட்ரும். அப்புறம் அடுத்து நம்ம போறதுக்கு லேட் ஆயிரும். வா டக்குன்னு போயிட்டு வருவோம். சரி இரு, இரு. நான் சாப்பாடு எதுக்கும் பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு மாரி லேட் ஆச்சுன்னா, கேன்டீன் சாப்பாடு சேரலன்னு சொல்லி என்னைய கத்த விட்டுருவ. ஹோ! அப்ப பொண்டாட்டிக்கு இந்த மாரி சேவை பண்றதெல்லாம் இப்ப உனக்கு போர் அடிக்குதா? டேய் நான் அப்படி சொல்லலடா.
நான் போய் ஹோம்மேட் சாப்பாடுலாம் எங்க போய் தேடி வாங்கிட்டு வருவேன்? அதான்டா. போதும் ஜங்குக். எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப என் வயிறு தொப்பை போட்ட மாரி இருக்குன்னு, நீ அத ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. அப்படிதேல? டேய் நான் இப்ப எதுவுமே சொல்லலடா. நீ சொல்லல. ஆனாலும் என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லணுமா என்ன? நான் போறேன். நீ வந்தா வா, வரலைன்னா இங்கேயே இரு. அப்படின்ட்டு வெளிய தான்டா போறாங்க. நம்ம ஜிம்மின் தான் வந்து குக் பண்ணி டைனிங் டேபிள்ல வச்சிருப்பாங்க. சின்னதா ஹால்லயே தான் இருக்கும் பக்கத்துலயே அந்த டைனிங்கு. ஸோ அவ்வளோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடு வந்து கொஞ்சம் கரெக்ட்டா அந்த மேனேஜ்மெண்ட் அளவுல தான் இருக்கும். ஸோ டைனிங் பார்த்தோம்னா ஹாலோட அட்டாச் ஆயி தான் இருக்கும். ஸோ அங்க தான் வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "ஹேய் ஜிமின், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண? நான் தான் சொன்னேன்ல, மார்னிங் மட்டும் மினிஸ்ட்ட சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றேன்னு." "டேயாங், நான் சும்மா தானே இருக்கேன். இன்னைக்கு லீவு வேற." "ம். ஏன் நான் பண்ணக்கூடாதா என்ன?" "அப்படி இல்லடா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுல்ல." "அதெல்லாம் நான் சும்மா தான் இருக்கேன். அங்க இருக்குமேது உங்க அண்ணன் எப்ப இருந்தாலும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருவான். இல்ல வெளிய கூட்டிட்டு போயிடுவான். ஸோ சமைக்கிறதும் ரேரு தான். இங்க இருந்தா நீயும் ஜங்குக் தான் மாறி மாறி சமைக்கிறீங்க. என்ன சமைக்க விடுற மாரியும் தெரியல. அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் நான் பண்றேனே." சரி. அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான்டா டேங் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் கிளம்பிட்டு ஃபைலு, இதெல்லாம் எடுத்துட்டு தான்டா வருவாங்க ஒரு பேக்ல வச்சுட்டு. வந்துட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. "டேய் இன்ன வரைக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்ன, இப்ப என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. "என்ன ஓவரா தின்றேன்னு மொறைக்கிறியா?" "ஏம்மா சாமி! நான் இப்ப எதுவுமே சொல்லடா. நீ வேணும்னா என்ன வேணா சாப்பிட்றா. நான் வாங்கிட்டு கூட வரேன்டா. தயவு செஞ்சு அழ மட்டும் செய்யாதடா." "ஓ! இப்ப நான் அழுது உன்ன பிளாக்மெயில் பண்றேன்னு சொல்றியா?" "டேய் டேய் நான் எதுவுமே சொல்லலடா. நீ சாப்பிட்றா. இங்க இரு. மாமா உன்னைய அப்படிலாம் சொல்லுவேனா? நீ சாப்பிட்றா செல்லம். நீ சாப்பிட்டு அப்படியே குளு குளுன்னு வந்தாதால மாமாவுக்கு அப்படியே கடிச்சு தின்னா நல்லாருக்கும்." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அவரோட கார்ட தூக்கி போடுறாரு. அவ்வளோதான் அவங்க ஃபுல்லா பிங்க்கா மாறிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் அவங்க அண்ணன பார்த்துட்டு, "து அப்படி இதெல்லாம் ஓவர்ரா" அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் தானே சாஃப்ட்டா போகும். ஸோ ஜிம்மின தான் பார்த்து "நீ பார்த்துரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்புறம் டேங் தான் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பேபி எப்படி இருக்குன்னு செக் பண்றது தான்டா. ஸோ அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கரெக்ட்டா நம்ம போய் கொஞ்ச நேரத்திலே டேங்கோட பேர அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சொல்லும்போதே டேங் ஜங்குக் தான் சொல்லியிருப்பாங்க. சர்நேம் வந்து நம்ம டேங் குடுத்துருக்க மாட்டாங்க. ஜங்குக் வந்து ஏதோ விருப்பம் இல்ல. நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்டின்ட்டுன்னு, சரி அவன் பேர வந்து லாஸ்ட்டாச்சும் ஆட் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு டேங் ஜங்குக் தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலா வந்து இங்க வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஜங்குக் டேங் வந்து மேரேஜ் வந்து லீகலாவும் பேப்பர் காப்பியெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, இல்லீகலா இருக்கிறதே ஒரு மாரி பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ, அதனால லீகலாவும் அத சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுலருந்தவே நம்ம ஜங்குக் டேங் வந்து டேங் ஜங்குக் தான் அவங்க பேர மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்குக்குமே ஜங்குக் டேங்ன்னு அவரும் அவர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ, இது வந்து டேங்க்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டா இருக்கும். அவர் வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. என் பேர்லாம் நீ பின்னாடி ஆட் பண்ண வேணாம் அப்டின்ட்டு. இப்ப ஜங்குக்கு வந்து ஏன் நீ பண்ற நான் பண்ணக்கூடாதா? அப்டின்ட்டு டேங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேரா பார்த்தோம் அப்டின்னா, நம்ம டேங் தான்டா. அந்த பெட்ல தான் அப்ப படுத்திருப்பாங்க. ஒரு மாரி ரொம்ப நர்வஸா இருக்கும். அவங்களுக்கு அந்த ஜெல்ல தடவும்போதெல்லாம். அது மட்டும் இல்லாம மந்த்லி செக்கப்ல நம்ம டேங் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங்கோட ஹேண்ட வந்து புடிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் பார்த்துக்கலாம்" அப்படின்ருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான்டா அப்படியே அந்த குழந்தை, டேங்கையும் தான் மாறி மாறி பார்ப்பாங்க. பரவாயில்லையே! இந்த தடவ குழந்தையோட ஹார்ட் பீட் ரொம்ப கிளியரா கேட்குது. உண்மையா டாக்டர்? அப்ப குழந்தை நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கு? ம். ஆமா ஜங்குக். உன் குழந்தையோட ஹார்ட் பீட்ட கேட்கணுமா? ம். கேட்கலாமா? ம். அப்படின்ட்டு அவங்க காதுல ஒண்ணு வச்சிருப்பாங்கடா, அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்கறதுக்கு. ஸோ, அத வந்து ஜங்குக்கிட்ட தான் குடுப்பாங்க. ஜங்குக் வந்து அந்த ஹார்ட் பீட்ட கேட்டோனே ஒரு மாரி கண்லருந்து அவர அறியாமலே அழுக வந்துரும். ஸோ, அப்படியே டேங்கைய தான்டா பார்ப்பாங்க. டேங்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்க தான் ஒரு மாரி சாஃப்ட்டா பார்ப்பாங்க.
"நீ ஹேப்பியா?" அப்படின்ற மாரி 2 பேரும் அவ்வளோ அழகா அந்த மூமெண்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேங் தாண்டா அவங்க பாடிய கிளீன் பண்ணிட்டு, டாக்டர்ட்ட வருவாங்க. இந்த மாரி இன்னும் எப்போ வரணும்? எந்த மாரி ஃபாலோ பண்ணணும்? அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்ம ஜங்குக்கிட்ட வந்து ஆல்ரெடி டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டேங்கும் வந்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ டேங் குழந்தை இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கு. கூட கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கலாம் தெரியாது. பட் இப்படியே ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. புரியுதா? அண்ட் ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்க. இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா, அப்புறம் குழந்தை திருப்பி வீக்கா தான் ஆகும். ம். அ ஓகே டாக்டர். டேங் இது ஒன்னும் ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சி. அதனால உனக்கு இப்படி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ம். ஓகே டாக்டர். அப்படின்ட்டு நம்ம டேங் வந்து எதுவுமே அதுக்கப்புறம் பேசலடா. ஒரு மாரி ஓகே, ஓகேன்னு தாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே வேகமா டேங்கோட ஹேண்ட தான் புடிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பார்த்துக்கலாம்" அப்படின்ட்டு ரொம்ப சப்போர்ட்டா பக்கத்துலயே இருப்பாங்க. ஸோ டாக்டரும் அதுக்கப்புறம் இனிமேல் ஃபுட் டயட் எப்படி இருக்கணும், இந்த மாரி மெடிசன்ஸ் இத தான் குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலா பேசிட்டு வெளிய தான்டா வெயிட்டிங் ரூம்ல உட்காந்துருப்பாங்க. அந்த ஹால்வேல. "டேங் நீ இங்கேயே இரு. நான் போய் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்." நானும் வரேன் ஜங்குக். ப்ளீஸ் போர் அடிக்கும். டேய் நான் திருப்பி அந்த மூலைக்கு போய் வாங்கிட்டு இந்த மூலைக்கு வரதுக்கு உனக்கு தான் அலைச்சல். இங்கேயே இரு. நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். ம். ம். சரி. அம்மா ஏன் இந்த தடவை வரலையா? ஏன் எதுவும் சொன்னாங்களா என்ன? தெரிலடா. மார்னிங் ஃபோன் பண்ணேன். வரீங்களான்னு கேட்டேன். அவங்க வீட்ல ஏதோ வேலை இருக்குப்பா. நீங்க போயிட்டு வாங்க. நான் வரமே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்டா? அம்மாவ பார்க்கணுமா என்ன? ஒன்றும் இல்ல. சரி வரும்போது எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கிட்டு வாவேன். என் பொண்டாட்டிக்கு இப்போ சாக்லேட் மில்க் ஷேக் பிடிச்சிருச்சா என்ன? அண்ணாங்கட்டி. எனக்கு பிடிக்கல. உன் பையனுக்கு சாக்லேட் தான் பிடிச்சிருக்கு போல. பொண்ணு. பையன். எனக்கு பையன் தான் வேணும். ஏன் பொண்ணுனா என்ன பிரச்சனை? பொண்ணுனா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ போயிட்டு வா. அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு டேங்கோட ஹேரை தாண்டா சாஃப்டாக ரப் பண்ணிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மெடிக்கல் இருக்கும். ஸோ அங்கே பில்லை கட்டிட்டு தான் மெடிக்கல் அந்த இது வாங்கிக்கிட்டு இருப்பாங்க மாத்திரை. ஸோ இங்கே டேங் வந்து ரொம்ப அப்படியே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எதேதோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லேடி வந்து நடக்க முடியாம டேயாங் முன்னாடி வந்து விழுகுற மாரி இருக்கும். நம்ம டேயாங்குமே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். வேகமா அந்த லேடிய வந்து தூக்கி விடுவாங்க. பார்த்தா ஃபேஸ பார்த்தோனே டேயாங் ஒரு மாரி ஷாக் ஆயிருவாங்க. பட் அத வெளியவே காட்டிக்கல. ஸோ அந்த லேடிய தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அந்த சேர்ல தான்டா அவங்கள விட்டு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி உட்கார வைப்பாங்க. ஒரு மாரி வெளிய வந்து பாவமா பார்க்குற மாரி தான் நம்ம டேங் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடியும் அந்த டேங்க பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, தண்ணி தான்டா எடுத்து குடிப்பாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்டா தம்பி. இதெல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. நல்ல வேளை நீயாச்சும் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரா இருக்கியே." "ம். பரவால்ல ஆன்ட்டி. நீங்க கொஞ்சம் பார்த்துருங்க." "ஆ. எங்கடா பார்த்துருக்கிறது? ஒரே ஒரு பையன தான் பெத்தேன். அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாம இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்படி நான் பார்த்துருக்கிறது?" அப்படின்றாங்க. அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. பட் அது வெளிய காட்டிக்கிறவே இல்ல. அப்படியே அவங்களுக்குள்ளேயே தான்டா அடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. "ஆ நீ என்னடா மாசமா இருக்க போல?" அப்படின்றாங்க. டேயாங்க்கு ஒரு மாரி அவங்க டேயாங்கோட வயித்த பார்க்க பார்க்க டேயாங்க்கு ஒரு மாரி பயமாயிருச்சு. ஸோ டக்குனு அங்க ஃபைலெல்லாம் இருக்கும். அத வச்சு தான் அவங்க வயித்த வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லேடியும் இத பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்றாங்க. "என்னடா கண்ணு பட்டு போயிரும்ன்னு பார்க்குறியா?" "அப்படிலாம் இல்ல. நானும் பையன பெத்தவன் தான். எனக்கு தெரியும் இந்த வலியெல்லாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி." "அதனால ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. நீங்க அடுத்த தடவ பார்த்து பத்திரமா வாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராச்சும் துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க." "துணைக்கு தான்டா யார் இருக்கா எனக்குன்னு? நானே என்ன பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இந்த வயசான காலத்துலயும் தனியா கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல." "ஓ!
அது வந்து ஆன்ட்டி அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தான்டா போறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல ஜங்குக்கும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த லேடிய பார்த்தோனே ஜங்குக்கும் ஒரு மாரி ப்ரொடக்டிவா தான் டேங்க வந்து ஷோல்டர்ல ஹேண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ டேங்கும் ஜங்குக்க பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பார்த்துக்குருவேன்" அப்படின்னு. இது யார்றா? ஏன்? என் ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லணுமா என்ன? என்னடா இன்ன வரைக்கும் நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்த? இன்ன வரைக்கும் என்னோட பர்சனல் நீங்க எதுவும் கேட்கல. இப்ப தேவையில்லாம எதுக்கு கேட்குறீங்க? என்னோட பர்சனல எனக்கு யாருக்கும் சொல்ல பிடிக்காது. ஜங்குக் நம்ம போலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாரி கோவமாலாம் இந்த டயத்துல பேசக்கூடாதுன்னு. ம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஜங்குக். போலாம். அப்புறம் ஆன்ட்டி, நீங்களும் பார்த்து போங்க. புரியுதா? எனக்கு என்னான்னு தெரியல. ஆனா ஒரு மாரி இருந்துச்சு. அதான். அப்புறம் தேவையில்லாம எங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அப்படின்ட்டு ஒரு மாரி ஒரு ஆக்டிங்கா தானே நம்ம டேங் வந்து சொல்லிட்டு ஜங்கு கூட அங்க போறாங்க. இந்த லேடிக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே டேங்க தான் கோவமா பார்க்குறாங்க. போய் போய் இந்த லோ கிளாஸ் நாய்க்காக நீ அவ்வளோ பெரிய வாழ்க்கைய விட்டுட்டு வந்துட்டியா? நீ கண்டிப்பா அதுக்கு ஃபீல் பண்ணுவ. அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள தான் கோவமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜங்குக் தான்டா. டேங்க் வந்து பைக்ல போறது கரெக்ட்டா இருக்கான்னு கார தான் வந்து மோஸ்ட்லி ரென்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட்ல தான் அவங்க மெக்கானிக் ஷெட்லேருந்து கேட்டு வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு இப்போதைக்கு ஒரு கார் வேணும் அப்டின்ட்டுன்னு. ஸோ அங்க தான் ஒர்க் பண்றனால அவரும் ஃப்ரீயாவே குடுத்துருப்பாரு. "நீ வந்து இத்தன வருஷம் வேல பார்க்குற. உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா?" அப்டின்ட்டு ஒரு நல்லெண்ணத்துல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து டேங் கூட எங்க போனாலும் ஜங்குக் வந்து கார்ல போயிட்டு வர மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ பெசஞ்சர் சீட்ல தானே நம்ம ஜங்குக் டேங் உட்காந்துருப்பாரு. நம்ம ஜங்குக் தான் டேங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "இப்ப எதுக்கு கோவமா நடந்துக்கிட்ட? ஆ? பின்ன என்ன பண்ண சொல்ற ஜங்குக்? எங்க லைஃப எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்படி வந்து வேஷம் போட்டா யாருக்கு தான் பிடிக்காது? எரிச்சலா இருக்கு. இவங்க இப்ப வெளிய சுத்துறாங்கன்னா, கண்டிப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் அம்மா அத பத்தி என்ட்ட எதுவுமே சொல்லல? ஒருவேளை இன்னைக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு, இன்னைக்கு என்ன பார்க்க வரலையா? டேங் அப்பலாம் எதுவும் இருக்காது. மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஒரு ஃபேக்கான ஐடென்டிஃபைல தான் அவங்க வெளிய சுத்துறாங்கன்னு. எனக்கு தெரியல ஜங்குக். நம்ம குழந்தைய அவங்க பார்த்த விதமே எனக்கு அப்படியே அவங்க கண்ண தோண்டி போட்டுறலாம் போல இருந்துச்சு. ஆனா நீ தான் தேவையில்லாம எந்த பிரச்சனைக்குள்ளயும் என்னை இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்ன. அதனால தான் அமைதியா இருக்கேன். யாரு? நீயா? ம். டேங் நீ தானே சொன்ன. உங்க அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த ஊருக்கு சொல்லணும்னு. எல்லா நேரத்துலயும் கோவமும், கையுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. புரியுதாடா? புரியுது, புரியுது. நான் என்ன பண்ணேன்? அவங்க என்ன அவ்வளோ கோவமாக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியாச்சும் சீக்கிரம் இந்த பிரச்சனைய முடிச்சுட்டா, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் டேங். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி அவங்க கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை மீட் பண்ணணும், உன்னை பார்க்கணும். எப்படியாச்சும் உனக்கு ஃபேவர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு பிளானை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. ம். எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்ல ஜங்கு. எனக்கு அவங்க நம்ம குழந்தைய பார்த்ததுலேருந்து ஒரு மாரியே இருக்கு. பயமா இருக்குடா. இதுக்கு தான் நான் சொன்னேன். நீ ஸ்டெப் பேக் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு. ஓ! அப்ப என்ன கைக்கு ஆகாதவன்னு சொல்றியா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றியாடா? டேய்! அப்படி போனா அப்படியும் திட்டுற, இப்படி வந்தா இப்படியும் திட்டுற. இப்ப என்னடா என்ன சொல்ல வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அதெல்லாம் நீ உனக்கு புடிச்சத பண்ணு. உனக்கும் உன் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். புரியுதா? இப்படி தான் சொல்லணும். புரியுதா இல்லையா? புரியுது, புரியுது, புரியுது. ம். இதெல்லாம் உனக்கு நான் சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஆ அப்படின்ட்டு ஒரு மாரி டேங்க தான் கோவமா பார்ப்பாங்க. கோவம்னு இல்ல, ஒரு மாரி சைல்டிஷ்தனமா இருந்தா, ஸோ கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகும்டா. அத எடுத்து பார்த்தா மெசேஜ் தான் வந்திருக்கும். ஸோ அத பார்த்துட்டு டேங்கையும் பார்த்துட்டு வேற டைரக்ஷன்ல தான்டா அப்ப போவாங்க. ஸோ யாரும் அவங்கள ஃபாலோ பண்றாங்களா என்னான்னு செக் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் தான் போவாங்க. ஸோ அது வந்து ஒரு
ஹிடன் ஸ்பாட் மாரி தான் இருக்கும். ஒரு பிரிட்ஜுக்கு வந்து கீழ தான் இருக்கும். ஸோ, அங்க பார்த்தோம் அப்டின்னா மித்ரா, அதுக்கப்புறம் ஜெனியோட அம்மாவும் இருப்பாங்கடா. ஸோ, நம்ம டேங்க் வந்து இத பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்டின்ற மாரி தான் ஜங்குக்க பார்த்துட்டு நடந்து வருவாங்க. "என்னாச்சும்மா? எதுக்காக இங்க மீட் பண்ண வந்திருக்கீங்க?" "டேங், நீ ஆல்ரெடி ஜெனிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேல?" "ம். பார்த்தேன்ம்மா. பார்க்கும்போதே கொல்லணும் போல இருந்துச்சு." "எப்டிம்மா அப்பா இவங்கள போய் நம்புனாங்க?" ஏன்னா, உங்க அப்பா அவங்களுக்கு புடிச்சிட்டா எல்லாரையும் ஈஸியா நம்புவாங்க. அதனால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை. அப்டின்றாங்க மித்ரா. ஸோ டேங்க்கும் புரியுது. எப்டி யாரா இருந்தாலும் லவ் பண்ணவங்கள எப்டி நம்பாம இருப்பாங்க. ஸோ அத திங்க் பண்ணிட்டு நம்ம டேங்கும் அமைதியா தான் இருப்பாங்க. மேடம் இப்ப என்ன பண்றது? நீங்க சொன்ன மாரி பிளானவே ஃபாலோ பண்ணவா? இல்ல ஜங்குக் கண்டிப்பா ப்ராப்பர் பிளான் இல்லாம எதுவும் நீங்க பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு டேங் உங்க அப்பா நல்லவருன்னு எனக்கு தெரியும். அதுவே போதும். நீ தேவையில்லாம முடியாதும்மா. எங்க அப்பாவோட ஆசை இந்த டாக்டர் மட்டும்தான். அவங்களால தான் எங்க அப்பா அவங்களுக்கு புடிச்சத விட்டுட்டு நிக்கிறாரு. கண்டிப்பா இந்த டாக்டர் கோட்ட போடுறதுக்கு முன்னாடி, எங்க அப்பா எந்தும் தப்பும் பண்ணல. அவர் ஒரு இன்னசென்ட்ன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவேன். மேபி இந்த உலகம் மறந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் எங்க அப்பா எங்க போனாலும், அத குத்தி காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. டேங் ஒருவேள இது தெரிய வந்துச்சுன்னா, உன்னோட பர்த்தோட சீக்ரெட் வெளிய தெரியும். அது உனக்கு சம்மதமா? அம்மா, எது எப்படி முடியும்னு எனக்கு தேவை கிடையாது. ஆனா நான் மனசார நம்புறேன். உங்கள மாரி, அப்பா மாரி, அண்ணங்க என்னை ஏத்துக்குருவாங்கன்னு. அத தாண்டி எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. அதனால நீங்க பயப்பட வேணாம். என் அப்பாக்காக நான் பண்ற ஒரு சின்ன விஷயம். இத என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்த கெடுக்கிறவங்களுக்கு, கண்டிப்பா அவங்களுக்கான இடத்த நான் காட்டியே தீருவேன்ம்மா. அப்படின்றாங்க. ஸோ ஜெனியோட அம்மா தாண்டா அப்படியே டேங்க தான் ஒரு மாரி கேரிங்கா பார்க்குறாங்க. உங்களுக்கு இன்னும் ஜெனிய பத்தி தெரியல. அவளுக்கு ஒண்ணு வேணும்னா, அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவா. 2 பேரும் பார்த்துருங்க. முடிஞ்சா போலீஸோட ஹெல்ப்ப கேட்டுக்கோங்க. பட் இந்த மாரிலாம் இன்வால்வ் ஆகாதீங்க. புரியுதா? போலீஸோட ஹெல்ப் இருக்கு பாட்டி. நீங்க பயப்பட வேணாம். ஃபிலிக்ஸ்ட்ட அப்பாவுக்கும், அண்ணங்களுக்கும் தெரியாம நான் ஹெல்ப் கேட்டுருக்கேன். அதுவரைக்கும் அவங்களோட ட்ராப்ல தான் நம்ம இருக்கோம்னு அவங்கள ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம். அதனால நீங்க பயப்படாதீங்க. எல்லாமே நல்லபடியா முடியும். அப்புறம் அம்மா, ஜங்குக்கும் சரி, நானும் சரி, உங்க பேர குழந்தைங்களும் சரி, பத்திரமா தான் இருப்போம். பயப்படாதீங்க. புரியுதுடா? என்னால இதுக்கப்புறம் உன்ன பார்க்க வர முடியுமான்னு தெரியல. உடம்ப பார்த்துக்கோ. புரியுதா? அதுக்கப்புறம் பாட்டிய இப்போதைக்கு ஜெனிக்கு தெரியாம நான் எங்கேயாச்சும் பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா, அவளுக்காக அவ யார வேணாலும் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான். அப்பாவுக்கு தெரியுமாம்மா? ஜெனி ரிலீஸ் ஆனது? இல்லடா. ஜெனி இப்போதைக்கு நிசான்ற ஒரு ஐடென்டிஃபைல தான் சுத்துறா. ஸோ, அதனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. உங்க அப்பாவோட ஃபோக்கஸ்லாம் இப்போ சாய் மேல தான் இருக்கு. அதனால நானும் உங்க அப்பாட்ட இத பத்தி எதுவும் சொல்லல. நீ பயப்படாத. சரியா? நாங்க இருக்கோம். பார்த்துக்குறோம். நீ இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம, என் பேரன் குழந்தைய பத்திரமா என் கையில பெத்துக் குடுக்குறதுக்கு மட்டும் பாரு. ம். ப்ராமிஸ்மா. அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கிறது அவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்ட்டு. நம்ம ஜங்கூக் தான்டா டேங்க தான் ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதில விருப்பமே இருக்காது. டேங் வந்து இதில இன்வால்வ் ஆகுறதுக்கு. எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, "நீ ப்ரெக்னென்ட்டா இல்லைன்னா கூட சரின்டலாம். அந்த மாரி டயத்துல வேணாம் டேங். புரிஞ்சுக்கோ" அப்படின்ட்டுன்னு. பட் டேங் யாரு? சரியான பிடிவாதக்காரரு. நானே இதில இன்வால்வ் ஆகாம இருந்தாலும், அவங்க கண்டிப்பா என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ, கண்டிப்பா நான் இந்த இடத்துல வந்து நானே என்ன இன்வால்வ் பண்றது தான் நல்லது. அவங்களே என்ன வந்து டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி நானே வந்து
இதில வந்து விளையாட ஸ்டார்ட் பண்றது தான் நல்லதுன்னு டேங்கே தான் அதில வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி வந்து ஜெனிய பத்தி சொல்லமேது, ஜெனியோட ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ, அதனால தான் டேங்க் வந்து பார்த்தோனே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இது ஜெனி அப்படின்ட்டுன்னு. ஸோ, அவங்களும் கொஞ்சம் இப்படியே தானே ட்ராவல் போகும். நேரா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. சுகா தான் வந்து வெளிய தான் நின்னு ஜிம்மின்ட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம டேங் வந்து அவங்க அண்ணன பார்த்தோனே நம்ம டேங்க்லாம் அப்படியே ஒரு மாரி இத்தன மாசம் கழிச்சு நம்ம அண்ணன பார்க்குறோம் அப்படின்ட்டு ரொம்ப உடைஞ்சு போய் தான் நிப்பாங்க. சுகாக்கும் டேங்க பார்த்தோனே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இப்ப வரைக்கும் டேங் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்களே தவிர, டேங்க பார்க்கும்போது அந்த இதில ஒரு ஒரு ப்ரூஃபே இருக்காதுடா. நம்ம ஜங்குக் வந்து டேங்க வந்து கஷ்டப்படுத்துறான் அப்டின்ட்டுன்னு. ஏன்னா, அவங்க ஃபேஸ்ல அவ்ளோ க்ளோ இருக்கும். நான் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க கூட இருக்கும்போது கூட டேங்க பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து க்ளோவிங்கா இருப்பாங்க. உடம்பெல்லாம் வெயிட்டு போட்டு, அது பிரெக்னன்சி கிரேஸில இப்டி இருக்காங்களா? இல்ல உண்மையிலே ஜங்குக் வந்து அவங்கள அவ்ளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களா என்னான்னு தெர்ல. ஆனா, டேங் வந்து சுகாவ பார்த்தோனே சுகாட்ட தான்டா போவாங்க. பட் சுகாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருப்பாங்க. அதனால எதுவுமே பேச மாட்டாங்க. அமைதியா தான் நின்டுகிட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் வந்துட்டேங்க என் தம்பிய பார்க்கணும்னு. அப்படியே உள்ள வந்து சாப்பிட்டு போறது மச்சான். மச்சான் மச்சானா டேய் நீ மச்சான் அப்படி இல்ல மச்சான். உங்க தம்பிய நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல மச்சான்னு கூப்பிடல. ஒருவேளை என் தம்பிய கட்டிக்கிற நிலைமை வந்துச்சுன்னா, அதான் மச்சான்னு கூப்பிட்டேன். ஏன் மச்சான்? மச்சான்னு கூப்பிடக்கூடாதா? அப்படின்றாங்க. ஆனா மூச்சுக்கு 3 தடவ மச்சான் மச்சான் தான் சொல்றாங்க. சுகாவுக்கு ஒரு மாரி டென்ஷனா இருக்கு. ஜிம்மினும் டேங்கும் தான் அவங்களால சிரிப்பு அடக்க முடியல. பட் சுகா வந்து எதுவுமே பேசல. அங்கேருந்து போயிட்டாங்க. எங்க அண்ணனே இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்தான். அதுக்குள்ளேயும் அவன பத்தி விட்டேல்ல நீ? ஏய் விடு. எப்படி இருந்தாலும் உங்க அண்ணன் சீக்கிரம் வரதான் போறாங்க. மச்சான்னு கூப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தேன். போவான்னு யாருக்கு தெரியும்? ஆனா ஜங்குக் உனக்கு வர வர வாய் அதிகமாகிக்கிட்டே வருதுடா. பாரேன் அவனால இப்ப பாரு அண்ணன்ட்ட பேசக்கூட முடியல. என் பொண்டாட்டிக்கு என் மேல இப்போ கோவம் வந்துருச்சா என்ன? ஆமா, ரொம்ப வந்துருச்சு. மொத்த உன் வால தான் நறுக்கணும். ஒருவேளை நான் இப்பயே நறுக்காம விட்டுட்டேன்னா, நாளைக்கு உன் பையனையும் சேர்த்து கெடுத்துருவேன். ஓ! அப்படியா? அப்புறம்? அப்புறம் என்ன? உன்னால தான் இப்போ எங்கள் அண்ணன் கோச்சுக்கிட்டு போகிறான். கோச்சுக்கிட்டுலாம் போகல. வெக்கத்துல மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வெக்கப்பட்டு தான் போகிறான். நான் சொல்கிறது கிடைச்சதில்ல ஜிம்மின்னு அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாரி தான் இருக்குது. அவங்களும் வேகமா உள்ளே போயிட்டாங்கடா. எதுவுமே பேசலை. நம்ம ஜங்குக் தான் எல்லாருமே 2 பேருமே உள்ளே போனோன்னே ஒரு மாரி சேடாகவே இருக்காங்க. ஏன்னு அவங்களுக்கும் தெரியல. பட் அவங்களுக்கு எதுவுமே சரியில்லாத மாரி ஃபீல் ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூன் தான்டா சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜங்குக் வந்து ஏதாச்சும் வேலை இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலான்னு போயிடுவாங்க. டேங் வந்து சொல்லுவாங்க, "லீவ் அப்பயாச்சும் கூட இருடா" அப்படின்ட்டுன்னு. "இல்லடா வரமே ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. நம்ம ஜிம்மின் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டேங் வந்து ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஜிம்மின் அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. "என்னடா எங்கள் அண்ணன் வேலை வேலைன்னு போறான்னு உனக்கு கஷ்டமா இருக்கா?" "எனக்கு புரியுது ஜிம்மின். எங்கள் அப்பா அப்படி வேலை வேலைன்னு போகும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனா எங்கள் அம்மாவோட ப்ளேஸில் நான் இருந்து பார்க்கும்போது தான் அது எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல. எங்க 4 பேரையும் பார்த்துக்கிட்டு, இவ்வளோ தூரம் எங்கள வழிநடத்தி கொண்டு வந்ததுக்கு. அந்த பேரண்டிங் லைஃப்பில் நம்ம வர வரைக்கும் அவங்களோட வலி, காயம் யாருக்குமே தெரியாதுல்ல. நீ சொல்கிறது கரெக்டு தான் டேயாங். எதுவுமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் தான் அந்த வலியை நம்மளால உணர முடியும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப நாள் இருக்காதுடா. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். நீ இதுவே நினச்சி ஃபீல் பண்ணாத. ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. டயத்துக்கு சாப்பிட்டு உன்னை நீ தான் நல்லா பார்த்துக்கிறணும். எங்கள் அண்ணனுக்காக. ம் அப்படின்றாங்க. டேங்கும் சின்னதாக ஸ்மைல் கொடுத்துட்டு அன்றைக்கான டின்னர் தாண்டா 2 பேரும் சேர்ந்து மேக் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக போகுது அந்த மூமெண்ட்டு. டேங் மோஸ்ட்லி வந்து ஜங்குக்க ஜிம்மின் வந்து மோஸ்ட்லி டேங் எந்த ஒர்க்கும் பண்ண விட மாட்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அவங்களே பண்ணுற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் இருக்கும்போதுமே டேங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி
அ டேங்க வந்து கத்திய கூட தொட விட மாட்டாரு. நம்ம ஜங்குக் டேங் தான் ரொம்ப ஜங்குக்க ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதே மாரி தான் நம்ம ஜிம்மினும் எப்போ டேங் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சோ, அப்பருந்து ஓவர் ப்ரொடக்டிவா தான் இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம டேங் ஏதாச்சும் பண்றதா இருந்தா டக்கு டக்குன்னு அவங்களே பண்றது. டேங் அப்பப்போ கோவப்படுத்துறது. நானும் ஏதாச்சும் பண்றேன்டா அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி சாஃப்ட்டா தான் அந்த மூமெண்ட் போய்க்கிட்டு இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து டைனிங் டேபிள்ல தான்டா உட்காந்துருப்பாங்க. அந்த வெளிய ஒரு டைனிங் டேபிள் இருக்குன்னு சொன்னேன்ல வுட்டன்ல. ஸோ அங்க தான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம மினி ஜிம்மின் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம டேங் வந்து வெளிய தான் ஜங்குக் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா நம்ம ஜங்குக்கு அப்புறம் மின்யூஜ், சாய் 3 பேர் தான்டா புல்லட்ல வந்திருப்பாங்க. சாயெல்லாம் டேங்க பார்த்தோனே வேகமா வண்டிய விட்டு இறங்கி டேங்கோட கால தான் போய் ஹக் பண்ணிக்கிடுவான். டேய் தம்பி பாப்பா என்ன பண்றான்? தூங்கிட்டானா? சாப்பிட்டானா? அவன் ஏன் உங்க வயித்துக்குள்ள இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவனுக்கு இருட்டா இருக்காதா? சீக்கிரம் வெளிய அனுப்புங்க டேட்டு. டேய் குட்டி பயலே! அதெல்லாம் உன் தம்பி பாப்பா பத்திரமா தான் இருக்கான். சீக்கிரமே வெளிய வந்துருவான். நீ அதுக்குள்ளேயும் பெரிய பையன் ஆனதுல உன்னால உன் தம்பி பாப்பாவ பத்திரமா பார்த்துக்கிற முடியும். ஆமா. நானும் அதுக்குள்ளேயும் பெரிய பையனாகி என் தம்பி பாப்பா பத்திரமா பார்த்துக்கிடுவேன். சரி, நீ பத்திரமா பார்த்துக்கோ. இப்போ போ ஜிம்மின் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் பின்னாடி. போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஜாம் வந்திருக்கானா? இதோ போறேன் அப்படின்ட்டு சாயும் க்யூட்டா அங்கேருந்து போயிட்டான்டா. மினியூஜும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தான் போறாங்க. நம்ம டேங் தான் ஜங்குக்கு அப்படியே முறைச்சு பார்க்குற மாரி பார்ப்பாங்க. என்னடா இன்னைக்கு எதுவும் நான் பண்ணிட்டேன்னா என்ன? மேடம் எவ்வளோ கோவமா பார்க்குறீங்க? நான் உன்ட்ட எத்தனை தடவ சொல்லியிருக்கேன். அதான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. லீவ் அப்பயாச்சும் என் கூட இருக்கலாம்ல. டேங் நம்மளுக்கு இப்போ பிரச்சனை இல்லைடா. ஆனால் எல்லா நேரமும் ஒருத்தவங்கள நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். புரியுதா? அதுக்குள்ளேயே நானும் செட்டில் ஆகுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்குருவேல. ஜங்குக் இதெல்லாம் எனக்கு வேணும்னு தான் நான் உன்னை தேடி வந்தேன். திருப்பி என்னை தனியாக இருக்கிற வைக்கிற மாதிரியே நீ ஃபீல் பண்ண வைக்கிறடா அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கு புரியுது டேங் வந்து டோட்டலாக மூட் ஸ்விங்கில் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் அந்த மாதிரி டயத்தில் இருக்கும்போது அவங்க எமோஷன்ஸ் அவங்கள அறியாமலே ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ டேங்கிட்ட தானே ஜங்குக்கு நேராக போயிட்டு டேங்கை ரொம்ப ஹக் பண்ணிக்கிடுவாங்க சாஃப்டாக. இங்கே வாருடா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேபி வர்றதுக்கப்புறம் தெரியலடா. ஆனால் என் குழந்த ஒரு செகண்ட் கூட இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத இடத்துல பிறந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் ஒரு செகண்ட் கூட ரீக்ரியேட் பண்ணிடக்கூடாது. அவன் பிறக்கிறதுக்குள்ளேயும் அவன் லைஃப்பில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு அப்பாவை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் கூட இருக்க தானே பிடிக்கும். நீ சொல்லு, உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? ஆனால் உன் உடம்பே பார்த்துக்கிறணும்ல. பாரு, உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்லாமா? நான் தான் ஆல்ரெடி ஜிம்மின்னு நானும் குக் பண்ணிட்டோமே டின்னரு. அதனால என்ன? வேஸ்ட்டாக போனால் வேஸ்ட்டாக போட்டோம். அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல, அதான் சாப்பிட்ருவோம். என் பொண்டாட்டி இனிமேல் அவளுக்கு பிடிச்சத மட்டும்தான் சாப்பிட்ணும். புரியுதா? ஜங்குக் இதெல்லாம் தேவையில்லாதது. நான் உன்கிட்ட கேட்டேன் அதெல்லாம் வேணும்னு. நீ கேட்க மாட்டடா. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே வாரு அப்படின்ட்டு நம்ம டேங்கோட கண்ணத்தை தாண்டா பிடிக்கிறாங்க. என்னால் உனக்கு உங்கள் அப்பா மாதிரியோ உங்கள் அண்ணன் மாதிரியோ ஏதாச்சும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஆசைப்படுறத கொடுக்க முடியாமல் போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கையில் ஆகாதவன் இல்லைடா. ஜங்குக் அப்படி இல்லைடா. அது டேங் எனக்கு புரியுது. என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ உன்னையும் நீ கஷ்டப்படுத்திக்கிறேன்னு. ஆனால் என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி என்னை இந்த ஊரெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். அவன் ரேட்டை பார்க்காம எனக்கு பிடிச்சதெல்லாம் கை நீட்டி கேட்கும்போது நான் அதெல்லாம் அழகாக ரசித்து வாங்கி கொடுக்கணும் தான். மேபி நம்மளுக்கு இன்றைக்கி முடியாமல் இருக்கலாம்டா. கூடிய சீக்கிரமே நம்ம லைஃப்பை நான் கரெக்டாக ஆக்குவேன்டா. ஆனால் அதுக்குன்றதுக்காக உன்னை நீ எதுலேயும் ஸ்டாப் பண்ணிக்கிறாத. புரியுதா? ஜங்குக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ கூட இருக்கிறதே எனக்கு போதும்னு. என்ன அப்பப்போ ஆசை வரும் தான். அதுக்குன்னு ஆசைப்படுறதெல்லாம் வாங்க முடியுமா? எங்கள் வீட்டில் தான் என்னை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிட்டாங்க.
நீ என்ன செல்லம் குடுத்து கெடுக்க போறியா? அப்புறம் நம்ம குழந்தை வந்துட்டா, நீ அம்மாவா என்னன்னு கேட்கும். ஒரு அம்மாவா நான் பொறுப்பா நடந்துக்கிற வேணாமா? டேய்! நீ வேணா பாரேன். நம்ம குழந்தை தான் உன்ன குழந்தை மாரி ட்ரீட் பண்ணும். நீ பார்க்க தானே போற. போதும் பசிக்குது வா போலாம். அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அ டேங்கோட லிப்ல தானே சாஃப்ட்டா கிஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே சாஃப்ட்டா தான் அங்க வந்து டேங்க ரொம்ப கேரிங்கா தான் நடந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கீழ தான் உட்காருவாங்க. ஏன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயும் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழ உட்காந்து எந்திரிக்கிறது, இந்த குனிஞ்சு வேலை பார்க்குறது, இந்த மாரிலாம் டேங்க வந்து இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லாம ஹார்டா போகாம சாஃப்ட்டா குடுத்தா டேங்க்கு நல்லதுன்ட்டுன்னு. ஸோ மோஸ்ட்லி என்னதான் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டாலுமே வெளியவும் அப்பப்போ வருவாங்க. அது மட்டும் இல்லாம டேங்க்கு மோஸ்ட்லி இந்த மாரி நேச்சரோட சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டின்னர் இல்ல சம்டைம்ஸ் கிளைமேட் மார்னிங் நல்லா இருந்துச்சுன்னா வெளிய தான் எப்பயுமே சாப்பிடுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து வெளிய தான்டா டின்னர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மினியூஜ் அப்புறம் ஜிம்மின் தான் ஆல்ரெடி பிளேட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் போயிட்டு நம்ம ஜங்குக்கு வாங்கி குடுத்தது தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில வந்து ஸ்ட்ராபெர்ரி கேக்கு, அப்புறம் சிக்கன் கட்லெட்ஸ் இந்த மாரி இருக்கும். ஸோ இத தான் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜிம்மின் தான் வந்து இன்னைக்கு நடந்தத வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான் மினியூஜ்ட்ட. ஸோ டேயாங்கும் வந்து உடனே கோவப்பட்டுட்டு மினியூஸ்ட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மினியூஜ் வந்து ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. ஜங்குக்க பார்த்துட்டு, "டேய் மச்சான் உண்மையிலே பண்ணிட்டியாடா?" அப்படின்டுவாங்க. "என்ன பண்ணிட்டான்? என்னடா ஜங்குக் சொல்றான் அவன்?" "ஏய் டேங் அது வந்து உனக்கு தெரியாத விஷயமே." "ம்ஹ்ம். என்னாது?" "உன்ன லவ் பண்ணும்போது ஊடால சொன்னேன். நீ உனக்கு தில் இருந்தா ஒரே ஒரு தடவ உங்க 3வது ஒருத்தவ உங்க அண்ணன் இருக்கியால, ஏய் சாரி சாரி சுகா சுகா அண்ணா, அ சுகா சாரு ஓகேயா? ஆ அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் எங்க அண்ணன அவன் இவன்டா கொன்றுவேன். இப்ப விஷயத்துக்கு வா. என்ன சொன்னீங்க 2 பேரும்? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க ஊடால ஒண்ணு லவ் மேட்ரு வீட்டுக்கு தெரிஞ்சு அப்ப நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப இந்த மாரி ஒரு நாள் இவன் வந்து சரியா ஆள் மட்டையாயிட்டான். எப்ப எங்க வீட்ல மாட்டுன அன்னைக்குன்னு தான் நெனைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு சார் செம்ம போதை தெரியுமா? உன்னைய வீட்ல பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். அ அவனுக்கு வந்து நான் புடிச்சதெல்லாம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு செம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் அப்ப தான் சொன்னேன், "டேய் மச்சான் நீ ஒரு தடவ உனக்கு தில் இருந்துச்சுன்னா, உங்க 3வது அண்ணன மச்சான்னு ஒரு தடவ சொல்றா. உன் காதலுக்காக நான் உயிர கூட குடுக்குறேன்னு." "அண்ணா மச்சான் செம்ம மாஸ் பண்ணியிருக்க போல இன்னைக்கு. இத பார்க்காம விட்டுட்டேனே!" அப்படின்றாங்க மினியூஜ். சுகாலாம் ஜங்குக்லாம் டேங்க தான் பார்க்குறாங்க. டேங் செம்ம கோவத்துல இருக்காங்க. "டேய் சும்மா இருடா! அவன் சும்மாவே மதியத்துலேருந்து இவன் கோவத்துல இருக்கான்டா. அவங்க அண்ணன கிண்டல் பண்ணி அனுப்பிவிட்டேன்னு. இப்ப நீ ஏதாச்சும் பண்ணீன்னா அப்புறம் தூங்க பக்கத்துல கூட விடமாட்டான்." ஜங்குக். "அ அ சொல்லுடா என்னடா ஆச்சு? இன்னைக்கு நைட் நான் ஜிமின் கூட தூங்கிக்கிறேன்." அப்ப பேபி அது வந்து ஜிமின் ஆ எனக்கு அதனால ஒண்ணும் இல்ல டேங் பிரச்சனை இல்ல. ம். அப்புறம் நீ இன்னொரு தடவ எங்க அண்ணன கிண்டல் பண்ற மாரி தெரிஞ்சுச்சு, மவனே உன்ன கொன்றுவேன்டா. ஏய் அது சும்மா நாங்க மாமா, மச்சான் எங்களுக்குள்ள இதெல்லாம் ஒண்ணும் இல்ல டேங். போக போக அதெல்லாம் நாங்க பழகிக்கிருவோம். ம். உன்ன உனக்கு இருடா ஒரு நாள் இருக்கு. ஒரு நாள் எப்படி டேங்க எங்க அண்ணனுக்கு பத்தும். கொஞ்சமாச்சும் நெறைய நாள் குடேன். டேய் ஒரே டயலாக் ஏன் எத்தன தடவ சொல்லிக்கிட்டே இருக்க? இந்த டயலாக் உனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. லவ் பண்றதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன விடமாட்டேன்ட்ட. கல்யாணம் பண்ணி உனக்கே சொந்தமாக்கிட்ட. இன்னும் எங்க அண்ணன விடுறியா பாரேன். அதெல்லாம் விட முடியாதுடா. என்னடா பண்ணுவ? நான் எதுவும் சொல்லலையே வச்சுக்கோ. சரி நீ எதுக்கு அவன அப்பப்போ அண்ணேன்ற, அப்பப்போ மச்சான்ற? எனக்கு புரியவே மாட்டுது. ஏய் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா அப்பப்போ அண்ணேண்டுக்கிறோம், அப்பப்போ மச்சான், மாமாண்டுக்கிறோம். என்னடா? வாய மூடுறா. ஓ! சாரி. பொண்டாட்டி தர்சனம் ஆயிட்டியோ இப்ப? என்ன அங்க முணுங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்க. இப்பலாம் ஜங்குக்கு உனக்கு ரொம்ப பயப்படுறான். அதான் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க பையன. பயப்படுறானா? ஏய்! என்ன பார்த்தா என்ன உனக்கு பேய் மாரி இருக்கா? என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? இல்லடா அங்க நான் அப்படி சொல்லல. அது வந்து ஹோ! அப்ப எப்படி சொல்லியிருக்க? டேய்! அவன் சும்மாவே மூட் ஸ்விங்ல இருப்பான்டா. ஏன்டா இப்படி வாய குடுக்குற? வாய மூட்டுட்றா நான் பார்த்துக்கிறேன். பேபி என்னடா? இந்த நிலா வெளிச்சத்துல நீ ரொம்ப அழகா இருக்கடா. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லைன்னா, உன்ன இங்க நானே உரிச்சு சாப்ட்டுருவேன். பண்ணிட்டியே அப்படி சாப்பிடக்கூடாது. பாவம்.
அப்படின்றாங்க சாயி. நம்ம டேங்க்லாம் ஒரு மாரி ஷையா இருக்கு. நம்ம ஜங்குக்கு வேற வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. பேபி என்னடா! நீ கண்டிப்பா ஜிமின் கூட தான் தூங்கணுமா? ஆமா. எங்க அண்ணன டீஸ் பண்ணேன்ல, அப்ப நான் அப்படிதான் செய்வேன். ஏய்! இப்ப நான் அப்படிலாம் டீஸ் பண்ணாதான்டா நாளைக்கு நம்ம பையன நல்லா பார்த்துக்குருவாங்க. நீ சொல்லு. நம்ம பையன் அவங்க மாமா கூடலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கானாம்மா. சொல்றா. பையனா? உனக்கு பொண்ணு தானே பிடிக்கும். எனக்கு என்ன பிடிச்சா என்னடா? பெத்து குடுக்க போறது நீயு. ஒருவேள பையன் பிறந்துச்சுன்னா, பொண்ணு பிறக்குற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன்டா. என்னடா பிரச்சனை அதுக்கு? ஜங்குக், அளவு மீறி பேசுற. மொத சாப்பிடு. நீங்க எல்லாரும் என்ன வாய பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. அப்படின்றாங்க. டக்குனு நம்ம டேங் வந்து டோட்டலா ஆஃப் ஆயிருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஸ்மிர்க் பண்ணிட்டு மினியூஜ தான் பார்ப்பாங்க. மினியூஜும் ஜிம்மினும் தான் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு அப்படின்ற மாரி இருப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் ஜங்குக் எங்க கண்டுக்கிட போறாரு. அவர் பாட்டுக்கு ஹேப்பியா டேங்க்கு ஃபீட் பண்ண, அந்த குழந்தைங்க கூட பேசுறது, இந்த மாரி ஹேப்பியா போகுது. இதில சாயும் வந்து அப்பப்போ ஜாயின் பண்ணிக்கிருவாங்க. ஒரு நல்ல ஃபேமிலியா போகும்டா. சாஃப்ட்டா இருக்கும் அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கே. அந்த அளவுக்கு க்யூட்டா இருக்கும். 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விடுறது, நம்ம ஜிம்மின், மினியூஜ்லாம் மாறி கலாய்ச்சிக்கிறது. அப்பப்போ டேங் என்னென்ன பண்ணுவான், ஜேகே லேட்டா வந்தா இப்படியெல்லாம் திட்டுவான் அப்படின்னு நம்ம ஜிம்மின் சொல்றது. மினியூஜ் வந்து டேங்க வந்து ஜங்குக் எப்படி திட்டுவான்னு சொல்லி திருப்பி ஏத்தி விடுறது. ஜங்குக் திருப்பி ஐஸ் வைக்கிறது. இந்த மாரி அந்த நைட்டு அவ்வளோ அழகா போகும்டா. ஸோ இங்கனக்குள்ள இந்த அழகான பாட்ட ஸ்டாப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டுல பார்ப்போம். ஏன்னா ஓவரா ஸ்டோரி போய்க்கிட்டே இருக்கு. அண்ட் மேபி சீக்கிரமா இன்னும் 3 பாட்டுல நான் முடிக்கிற மாரி தான் ட்ரை பண்றேன். ஏன்னா அடுத்து நியூ ஸ்டோரி போடணும்ல. நிறையா ஒன் ஷாட் வேற தேங்கி கிடக்கு ஒரு ஓரத்துல. ஸோ அதையும் நான் முடிச்சு விடணும். அதுக்கப்புறம் வர 15 வந்து எக்ஸாம் வேற இருக்குடா. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் இந்த ஸ்டோரியெல்லாம் முடிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு 5 டேஸ் வர முடியாத மாரி தான் இருக்கும். பட் நான் ட்ரை பண்றேன். அண்ட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. இப்போ என்ன மேட்ருனா என்ன மேட்ரு ஒன்றுமே இல்லை. ஓகேண்ணா, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஒன்றே ஒன்று தான், எதையும் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. அப்புறம் நேற்று ஷிப்பிங் பற்றி கேட்டிருந்தேன். நான் சும்மா தான்டா கேட்டேன். அது என்னென்னா, இப்போ வந்து நான் நிறையா பேரை பார்க்குறேன். நான் முதல்லலாம் யாரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போலாம் ஓப்பனாக பிடிஎஸை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க அவங்க ஷிப்பிங்க்காக. எனக்கு அது ஏன்லாம் எனக்கு தெரியலை, ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. உள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அது எனக்கு டேக்குக்கோ பிடிக்கும். நான் ரசிக்கிறேன், பார்க்குறேன். அதுக்காக நான் மத்தவங்க ஷிப்பிங் பண்ணுறவங்கள வந்து என்னால் எதுவும் சொல்லவும் முடியாது. அது அவங்களோட விருப்பம். எப்படி நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கும். அது எனக்கு பிடிக்காது தான். ஸோ நான் அந்த இடத்துல வந்து அமைதியாக விலகிருவேன். எனக்கு பிடிச்சா நான் பார்ப்பேன், பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துருவேன். அதுக்கு நம்ம வந்து அவங்கள தப்பா சொல்ல முடியாதுல்ல. அண்ட் உள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள ஒரு ஃபேமிலியா தான் பார்த்துருக்கேன். ஸோ உள்ள எப்படின்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் அந்த அளவுக்கு நானும் போகல. எனக்கு வந்து அவங்க ஹாப்பியாக இருந்தால் போதும். ஃப்யூச்சர் எப்படி போகுதுன்னு தெரியாது. அந்த ஃப்யூச்சர் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்டா. அது மட்டும் தான் என்னோட ஆசை. அதுவும் ஆர்மிஸால அவங்க ஹர்ட் ஆகுறாங்கன்னு என்றைக்குமே நான் கேட்க விரும்பல. அண்ட் என்னோட பேபீஸ், என்னோட பட்டர்ஃப்ளைஸ் கண்டிப்பாடா உங்களுக்கு ரேகுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது டாப் டேவா இருக்கட்டும், டாப் ஜங்குக்கா இருக்கட்டும். பட் ஒண்ணே ஒண்ணுடா, உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த பக்கமே போக்கூடாதுடா. முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நீங்க தனியாவே தள்ளியே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னைக்குமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாராச்சும் வம்படியா குடுத்தா கூட அத அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, அதனால நம்மளுக்கு தான் பெயின் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. பிடிக்காததுல துளி கூட உங்களோட கான்சன்ட்ரேஷன் குடுக்காதீங்க. லைஃப் நீட்டா அண்ட் சிம்பிளா போகும். நம்மளுக்கு ரொம்ப பெரிய லைஃப்லாம் வேணாம். இருக்கிற லைஃப்ப சாஃப்ட்டா வாழ்வோம் அவ்வளோதான். ஸோ என்னோட ஸ்டோரியுமே நான் சாஃப்ட்டா தான் போடுவேன். ஏன்னா எனக்கு எனக்கு வந்து ரியல் லைஃபான்னு சரி, இல்ல ட்ரீம் இந்த மாரி எதா இருந்தாலுமே, ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா, அது அப்படியே ஒரு மாரி இருக்கும் எனக்கே. ஸோ நம்ம லைஃப்ல நடக்கிறது எதுக்கு ஸ்டோரியா குடுக்கறதுன்னா, எனக்கு என்ன பிடிக்குமோ அத நான் ஸ்டோரியா குடுக்குறேன். மேபி என்னோட ஸ்டோரியில வந்து ரொம்ப பெயின் இருக்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். ஏன்னா, அதுதான் எல்லாருக்கும் உண்மையிலே இருக்கு. அது எதுக்கு ஸ்டோரியிலயும் குடுத்து ஃபீல் பண்ண வைக்க? ஸ்டோரியாச்சும் நீட்டா இருக்கட்டுமே! அப்படின்னு தான் நான் குடுப்பேன். ஸோ இந்த மாரிலாம் இருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாரி கப்புள்ஸ் பண்ணா நல்லாயிருக்கும். அத தான் வந்து எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்கள தான் நான் ஸ்டோரியாவும் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி தான் இந்த மாரி எல்லா ஸ்டோரியும் நான் குடுக்குறது.
பட் திடீர்னு என்னான்னு தெரியல ஒரு அதாவது கொஞ்சம் சைக்கோ மாடல்ல ஸ்டோரி போடலான்னு தோணுது. அது எதுவும் போடவாடா? ஆனா அதுனா ரொம்ப கிரிஞ்சுன்னு சொல்லவா? இல்ல ரொம்ப அப்யூஸ்டு டைப்பா எப்படி சொல்லன்னு தெரியல. பட் தோணுது. உங்களுக்கு ஓகேனா போடுவேன்டா, இல்லைன்னா சத்தியமா போட மாட்டேன். நம்மளுக்கு எப்பவுமே சாஃப்ட் தான். ஸோ அதெல்லாம் போட்டாலும் ஒழுங்கா வருமான்னு எனக்கும் தெரியல. ஆ பார்ப்போம். சரி ஓகேண்ணா. டாடா பை பாய். இதுவரைக்கும் நான் பேசுனது, கத்துனது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டதுக்கு, என் அன்பான பட்டர்ஃப்ளைஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க் யூ டா. ஆல் லவ் யூ. பை பாய். சராங்கே.